ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரெட் பொட்டேட்டோ ரோல் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட், அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். இப்போ இந்த கிட்ஸு ரொம்ப எப்படி காய்கறி சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி ப்ரெட்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் போட்டுக்கோங்க, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இந்த எல்லாமே கேரட்டு, பீன்ஸு, இதில் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் ஊற வைக்கல, அதனால் இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் செஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்க, இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிட்ஸுக்கு பட்டாணி பிடிக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிறது, சாப் பண்ணி வச்சுருக்கிறது கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேரட், பீன்ஸு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோடு. இப்போ காய் வெந்து வரத்துக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த காய் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள், உப்பு, இதுக்கு வீட்டு அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ காய்கறி இதில் கேப்சிகமும் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ நான் இந்த 3 மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இதுவே நல்லாயிருக்கும். ரொம்ப மசாலா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி காரமாக இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் 90% இந்த காய்கறி வெந்து வரணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வச்சு அதில் ஒரு 10% வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் 90% குக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா நீங்கள் சாப்பாடுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான மசாலா இது. இப்போ நான் சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோல் வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த காய்கறி நல்லா வெந்து வரும்போது லாஸ்ட்டாக நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு போட்டு பரட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு நல்லா வெந்து வரும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மோரோவர் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட் ரோல் வந்து பேக்கரி ஸ்டைலில் இந்த வந்து ப்ரெட் ரோல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ வந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிலாம். பேக்கரி ஸ்டைலில் வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிம்பிளாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன். ஸோ அவுட்புட் வந்து அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி பண்ணியிருக்கனோ அது வந்து ரியல் தான். ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து இது பண்ணாது. இப்போ வந்து நான் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிறதுல இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தொட்டுக்கையாக கூட நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கறனால அவ்வளோ அழகாக இருக்குது, வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக டச்சப்புக்கு வந்து கொத்தமல்லி இலையை தூவி ஃபைனலாக இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்டஃபிங்கில் செஞ்சு தரும்போது ஒரு சில பசங்க வந்து காய்கறியை சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இப்போ இதை ஆற வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டில். ஸோ யம்மியாக இருக்குது, பார்க்கும் போதே வாய் ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் உங்களுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க கோட்டிங் கொடுக்கறதுக்காக. இப்போ ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இதுக்கு வந்து ஒரு ப்ரெட் பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி அந்த தண்ணியை நல்லா ஸ்குவீஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கையால் அப்படியே அமுக்கி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நனைச்சி மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அழுத்தி அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ரெட் ரோல் வந்து வெஜ் ப்ரெட் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் இதே மாதிரி மசாலாவில் சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணி கூட சிக்கன் ரோலும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக் ரோல் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி என்னென்ன பிடிக்குமோ, என்ன காய்கறி, என்ன வெஜிடபிள், என்ன நான்வெஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி இது உள்ள போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ப்ரெட்டில் ஸ்டஃபிங் அது உள்ளார வச்சு மூடிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே ப்ரெட் க்ரம்ஸை வச்சு நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க. ஸோ அப்போ கோட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்படியே முறுமுறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெட் பொட்டேட்டோ ரோல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சைடில் வந்து எண்ணெய் காய்ச்சிருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு அந்த மேலே இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ்லாம் கொஞ்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்சும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் வெஜ் ரோல் வந்து ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.